இங்க நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்கு ஹார்ட்ல பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக அவளை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருப்பான். பொண்டாட்டி இல்லாதனால குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றான், ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை விலைக்கு வாங்கிடுறான். அந்த ரோபோட்டுக்கு பொண்ணுக்குண்டான உணர்ச்சி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமா பண்ணிருப்பாங்க. சோ அந்த ரோபோட் குழந்தைங்கள அம்மா மாதிரி பாத்துக்கும், வீட்டை கிளீன் பண்ணும், சமைச்சு கொடுக்கும். இது மட்டும் பண்ணா பரவாயில்ல, ஹீரோவுக்கு பொண்டாட்டியாகவும் ட்ரை பண்ணுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஹீரோவோட பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்றாங்க. அங்க ரோபோவும் போயிருக்குமா. அதனால ஹீரோவோட பொண்டாட்டி ரோபோ கிட்ட, இங்க பாரு ரோபோ சக்காலத்தி, எனக்கு ஆபரேஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால என் பிள்ளைங்களை நீ பத்திரமா பாத்துக்கோ, என் புருஷனை ஃபீல் பண்ணவே விட்டாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறான். இப்படி சொல்லிட்டா போதும்ல, இதை வேத வாக்கா எடுத்துக்கிட்ட ரோபோ என்ன பண்ணுது, பொண்டாட்டியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு பொண்டாட்டியாவே ஆகிறதுக்கு முடிவு பண்ணிடுது. எப்படி முடிவு பண்ண ரோபோ ஹீரோவை பயங்கரமா டெம்ப்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் திரும்ப திரும்ப ரோபோ வந்து பொண்டாட்டி நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு தடவி கொடுக்க நம்ம ஹீரோவும் அசந்துடுறான். ரோபோ அவங்கிட்ட எல்லாத்தையுமே முடிச்சுக்கும். இப்படி ரோபோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது எவ கண்டுபிடிச்சோ தெரியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஹீரோவோட பொண்டாட்டிக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சு அந்த அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ ரோபோவை கண்டுக்கவே மாட்டான். அதனால காண்டான ரோபோ என்ன பண்ணுது, நேரா குளிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு, உன் புருஷன் இல்லாதப்ப என்னெல்லாம் பண்ணம் தெரியுமா, என்ன ஒரு ரோபோன்னு கூட பார்க்காம கண்டமணி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துரும். அம்படுத்தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள போகமே வெடிச்சிருது. பொண்டாட்டி ஹீரோ கிட்ட ஒழுங்கு முறையாக டைவர்ஸ் கொடுத்துரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ரோபோ என்ன பண்ணுது, எப்படியும் உங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகிரும், சோ அடுத்து குழந்தைகளையும் போட்டுட்டா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட குழந்தைய தூக்கிட்டு போய் பாத்துட்டு புள்ள போட்டு தண்ணியை திறந்து விட்டுருது. அப்ப குழந்தை அலற சவுண்ட கேட்ட ஹீரோவும் பொண்டாட்டியும் நேரா பாத்ரூம் போயிட்டு கதவை டம்மு தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து திறக்கவே மாட்டான். அதனால அந்த பொண்டாட்டி சைடு வழியா போய் ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள போனா பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான் அந்த ரோபோ சக்காலத்தி. ஆனா ஹீரோ ஒரு நைட் லாம்ப வச்சு டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து அப்படியே ரோபோவோட முகரையிலே அடிக்கிறான். ரோபோ கீழே விழுந்துருது. பொண்டாட்டியை காப்பாத்த வரீங்களோ, வாடா ஒத்தை கொத்தையை பாத்துக்கலான்னு சொல்லிட்டு 1-to-1 மேட்ச் நடக்க போகுது. அப்போ ஹீரோ நைட் லாம்ப வச்சு அடிக்க அந்த ஸ்டிக்கர் ரோபோ பிடிக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோட பொண்டாட்டி என்ன பண்றா, வயரை தூக்கி பிளக்ல சொருகிறான். அப்படித்தான் நைட் லாம்ப்ல கரண்ட் பாஸ் ஆகி பிளடி காஜ் ரோபோட் காரிக்கு போயிடும். அப்புறம் என்ன, குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருது. இந்த மாதிரி ஒரு காஜ் ரோபோட் 90s கிட்ஸ் கிடைச்சா வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.